இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு விருப்பமான மக்களாக நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படியானால் நம்மிடமுள்ள தீயவைகளை விலக்கி நல்லவைகளை நமதாக்க வேண்டும். பல சமயங்களில் நம்முடன் பயணிப்பவர்கள் செய்யும் செயல்களை பார்த்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அவைகள் நல்ல காரியமாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவை தீயவையாக இருக்கும் பட்சத்தில் நாமும் தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் என்பதுதான் உண்மை. குறிப்பாக வீடுகளில் வளரும் குழந்தைகள் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களிடமிருந்துதான் நல்லவற்றையும் தீயவற்றையும் கற்றுக்கொள்கின்றன. எனவே மற்றவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும் நல்ல ஆசான்களாக மாற நம்மை பயிற்றுவிப்போம். கெட்ட பழக்கத்தை செய்ய தூண்டும் சூழ்நிலை வரும்போது அதற்கு பதிலாக நாம் செய்யக்கூடிய நமக்கு பிடித்தமான ஒரு நல்ல பழக்கத்தை அதிகம் பயிற்சி செய்ய முயல்வோம். அதுவே நம்மை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். பல சமயங்களில் நாம் சும்மாதானே இருக்கிறோம் என்று நினைத்து நமது மொபைலை சற்று பார்க்க ஆரம்பிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அதுவே நாளடைவில் மொபைல் அடிக்ஷனாக மாறிவிட வாய்ப்புண்டு இல்லையா? ஒரு செயலை தொடர்ந்து செய்யும் போது அது ஒரு பழக்கமாக மாறுகிறது. ஆரம்பத்தில் அது தற்செயலாக இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அது நம்மில் ஆழமாக பதிந்து அச்செயலை மீண்டும் மீண்டும் செய்ய நம்மை தூண்டிவிடும். நல்ல பழக்கங்கள் நம்முடைய தீர்மானங்களை நம்பி இருப்பதில்லை, மாறாக அவை நம்முடைய அடையாளத்தை வலுப்படுத்துகின்றன என்பதுதான் உண்மை. நம்மிடமுள்ள நல்ல குணங்களில்தான் நாம் யார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியும். நம் முன்னோர்கள் எல்லாம் புத்தகம் படித்து அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல பழக்கத்தை தங்கள் வசம் வைத்திருந்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவை காணாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. இப்படியாக நல்ல பழக்கங்களை கைவிட்டால் அவை காணாமலே போய்விட வாய்ப்புண்டு. எனவே நல்ல பழக்கங்களை விட்டுவிடாமல் அதனை கடைபிடிக்க நம் மனதை பழக்கப்படுத்துவோம். அதுவே நம் வாழ்வை உயர்த்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய நகைகள் விற்கும் வியாபாரி இருந்தார். அவரிடம் ஒரு மிகவும் மதிப்புமிக்க வைரம் இருந்தது. ஆனால் அந்த வைரம் முழுவதும் சாதாரண மண் பூசப்பட்டு அழுக்காக இருந்தது. அந்த வியாபாரி அந்த வைரத்தை யாரும் அறியாதவாறு ஒரு பெட்டியில் வைத்திருந்தார். அவருக்கு வேலையாளாக இருந்த நாதன் என்ற இளைஞன் அந்த அழுக்கு படிந்த வைரத்தை பார்த்தான். இது என்ன? ஏன் இவ்வளவு அழகற்ற ஒரு கல்லை வியாபாரி பத்திரமாக வைத்திருக்கிறார் என்று அவன் நினைத்தான். அதே போல வியாபாரியின் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கூட மற்ற பிரகாசமான நகைகளை பார்த்துவிட்டு அந்த பெட்டியில் இருக்கும் மண் படிந்த கல்லை கண்டு இவ்வளவு பெரிய வியாபாரியின் கடையில் இந்த குப்பை கல்லுக்கு என்ன வேலை என்று கிண்டல் செய்வார்கள். வைரமோ மற்றவர்களின் கேலிக்கும் அலட்சியத்திற்கும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தது. மற்றவர்கள் தன்னை என்ன சொன்னாலும் தனது உண்மையான மதிப்பு என்னவென்று தனக்கு தெரியும் என்ற சுயமரியாதை அதற்கு இருந்தது. ஒரு நாள் வியாபாரி ஒரு பெரிய நகை தயாரிப்பாளரை சந்திப்பதற்காக புறப்பட்டார். புறப்படுவதற்கு முன்பாக அவர் நாதனிடம் அந்த பெட்டியில் இருந்த வைரத்தை கொடுத்து, நாதன், இதை எடுத்து சென்று மிகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் இதன் மீது படிந்துள்ள அனைத்து மண்ணையும் அழுக்கையும் சுத்தம் செய். ஒரு சிறு கீறல் கூட படாமல் பார்த்துக்கொள். இது சாதாரண கல் அல்ல, உலகத்திலேயே மிகவும் மதிப்புமிக்க வைரம் என்று ரகசியமாக கூறினார். நாதன் அதிர்ச்சியடைந்தான். தான் கேலி செய்த கல்லா இது
என்று திகைத்து போனான். அப்போது வியாபாரி, இதன் வெளிப்புறம் எப்படி தோன்றினாலும் அதன் உள் உறுதியான தன்மையோ அதன் மதிப்போ ஒருபோதும் மாறாது. மற்றவர்களின் கருத்துகளோ புறத்தோற்றமோ அதன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. அதன் உழைப்பும் உறுதியும் தூய்மையும் தான் அதன் நிரந்தரமான மதிப்பு என்றார். நாதன் புரிந்து கொண்டான். அன்று முழுவதும் மிக கவனமாக அந்த வைரத்தை சுத்தம் செய்தான். ஒவ்வொரு மண் துகளும் அகற்றப்பட வைரம் மெதுவாக பிரகாசமாக மின்ன ஆரம்பித்தது. மண் முழுவதும் நீங்கிய பின் அந்த வைரம் மின்மினி பூச்சி போல ஒளிர்ந்தது. அனைவரின் கண்களையும் கவர்ந்தது. அதன் அழகு அளவிட முடியாததாக இருந்தது. நாதன் அந்த வைரத்தை வியாபாரியிடம் ஒப்படைத்தான். வியாபாரி சிரித்து கொண்டே சொன்னார், மற்றவர்கள் கேலி செய்த போதும் இந்த வைரம் தன் மீது நம்பிக்கை வைத்து தன்னை சுத்தப்படுத்தும் ஒரு காலம் வரும் என்று உறுதியுடன் காத்திருந்தது. அதுபோலத்தான் வாழ்க்கையில் நமது மதிப்பை புறத்தோற்றமோ மற்றவர்களின் அலட்சியமோ தீர்மானிக்க அனுமதிக்க கூடாது. உன் சுயமரியாதையே உன் உண்மையான அழகு என்றார். எனவே நாமும் நம்மிடமுள்ள நல்ல குணங்களை நமதாக்க முயல்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நல்ல பழக்கங்களை நமதாக்கி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன், காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன், உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது, அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும்
என்னை விட்டு அகற்றினீ. இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 24. இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 3 முதல் 4 மற்றும் 5 முதல் 6 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளைக் கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் மறுமொழியாக அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப்போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும்
மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழவும் ஒருவரையொருவர் மதித்து இறைவனில் இணைந்து வளரவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 20 சிலோஸ் நகர புனித டோமினிக். ஸ்பெயின் நாட்டில் நவாரா பகுதியில் வாழ்ந்த எளிய பெற்றோருக்கு கிபி 1000வது ஆண்டு பிறந்தார் டோமினிக். சிறுவயதில் ஆடு மேய்க்கும் பணியினைச் செய்த இவர் ஆண்டவரின் குரலை கேட்டு ஆண்டவரோடு இரண்டரக் கலந்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் ஆசீர்வாதப்பர் துறவற சபையில் சேர்ந்து துறவியானார். ஆசீர்வாதப்பர் துறவற சபையின் பயிற்றுனராகவும் தலைமை துறவியாகவும் தன் பணிகளை திறம்படச் செய்த இவர் தன் சபை துறவிகளை அன்போடு அரவணைத்து
வழிநடத்தினார். நவாரா அரசன் 3ஆம் கார்சியா சான் சிஷி ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தின் நிலத்தினை அபகரிக்க இதனை கடுமையாக எதிர்த்த டோமினிக் அரசனால் நவாரா பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். நவாரா பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட டோமினிக்கிற்கு காஸ்டில் நாட்டு அரசன் பெர்டினான் பாதுகாப்பளித்து சிலோஸ் நகரில் இருந்த புனித செபஸ்தியார் துறவு மடத்தினை அழிக்க டோமினிக் அந்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். மடத்தின் தலைமை துறவியாக நியமிக்கப்பட்ட டோமினிக் எளிய மக்கள் கல்வி கற்று வாழ்வில் முன்னேற உதவிகள் செய்தார். அடிமைகளாக இழுத்துச் செல்லப்பட்ட மூர் இனத்தவர்களை விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வினை அமைத்துக் கொடுத்த டோமினிக் கிபி 1073ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் நாள் விண்ணகம் சென்றார். புனித டோமினிக்கின் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு எண்ணற்ற புதுமைகள் நிகழ திரு அவை இவரை புனிதராக உயர்த்தி கைதிகளின் பாதுகாவலராக அறிவித்தது. சிலோஸ் நகர் புனித டோமினிக் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சிறையிலுள்ள கைதிகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறி மகிழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே காலையிலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் எவ்வளவு தாராளமாக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் எவ்வளவு அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். இந்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நாம் நமது தாய் நாட்டின் மீது அக்கறை உள்ள சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக நாம் மாற ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று நாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மற்றவர்கள் மீது அக்கறையும் இந்த சமூகத்தின் மீது அக்கறையும் இந்த தாய்நாட்டின் மீது அக்கறையும், நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஆள், எனவே எனக்கும் பங்களிப்பு இருக்கிறது, எல்லா நிலைகளிலும் நான் அக்கறை கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்தில் அவலங்கள் நிறைவேறுகின்ற பொழுதெல்லாம் நான் அதனை தட்டி கேட்கின்ற, அதனை பார்த்து கண்மூடி சென்று விடாமல் இது சரியில்லை, இது அநியாயமான ஒரு காரியம் என்று குரல் எழுப்புகின்ற மனிதனாக வாழக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும், தைரியத்தை தாரும், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை தாரும், ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். ஆண்டவரே இயேசுவே, இந்த சமூகத்திலே எங்கள் நாட்டிலே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சமூக அக்கறையோடு எங்கள் தாய் நாட்டிற்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்திற்காகவும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லார் மேலும் அக்கறையோடும் அன்போடும் வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வையை, தாராள சிந்தனையை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். செல்ல திறந்த வாயிலே தன் கடல்